ஓகே நண்பர்களே, இது வந்து நம்ம ப்ரெக்னன்சி சீரீஸில் அடுத்த வீடியோ. இது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து தமிழ்நாடு அரசு சித்த மருத்துவத்துறை இருக்குது, அதில் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்க போகிறோம். இது வேறு எந்த அரசாங்கம் செய்கிறாங்களோ என்னன்னு தெரில. அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குறது மற்றவங்களுக்கு தெரியுமோன்னு தெரில. அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. இது வந்து நீங்கள் அருகில் இருக்கிற சித்த மருத்துவமனையை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ தான் ஓப்பன் பண்ணுது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் இருக்குது. சொல்கிறாங்க என்னென்ன. ஸோ இது வந்துட்டு மகப்பேறு சஞ்சீவின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம், பிரசவத்திற்கு பின்பு. இந்த முதல் பருவம் 2ஆம் பருவம்னா இந்த நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர் சொல்கிறோம்ல, அது மாதிரி அதுதான் இது முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம். இது பிரசவத்திற்கு பின்னா இந்த குழந்தைக்கெல்லாம் உர மருந்து கொடுக்கறதா சொல்லுவாங்கல்ல. ஓகே, இப்போ வந்து முதல் பருவத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். முதல் பருவத்தில் வந்து அதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேசிக்லி என்னென்னா நெல்லிக்காய் லேகியம், அப்புறமேட்டு மாதுளை சாறு. பொடியா லேகியமா? இது லேகியம். நெல்லிக்காய் லேகியம், இது மாதுளை சாறு. இது வந்து டைஜஷனுக்காக ஏதோ கொடுத்துருக்காங்க, அனபேதி மாத்திரைன்னு சம்திங். இதை நான் ரெகுலராக ஆக்சுவலாக இது 3மே நான் எடுத்துக்கிறேன். அது இல்லாமல் கருவேப்பிலை பொடி வேற ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து சாப்பாட்டில் போட்டுக்கலாம், இல்லை தோசைக்கு இந்த மாதிரி ஏதாவது நம்ம வச்சுக்கலாம். ஸோ 2ஆம் பருவத்தில் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. இதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் லேகியம், அப்புறம் ஒரு தைலம், இந்த இடுப்பு வலியெல்லாம் வரும் பார்த்தீங்களா செகண்ட் ட்ரைமஸ்டரில், அதுக்காக இது. ஸோ 3ஆம் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு தைலம் அது இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நீ பாருங்க, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. தைலம் வந்து சாப்பிட்றதுக்கா தடவுறதுக்கா? தைலம் வந்து ஒன்று வந்து சாப்பிட்றதுக்கு பாலில் கலந்து சாப்பிடணுன்னு, ஒன்று வந்து நம்ம வயிறு வந்துட்டு இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் வரும், அடியிலலாம் அரிப்பு ஏற்படுற மாதிரிலாம் இருக்கும்ல, அப்போல்லாம் நம்ம வந்து இந்த தைலம் வந்து தடவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நாங்கள் என்ன பிரிக்கவே இல்லை, ஏன்னா இது வந்து உரம் மருந்துங்கிறதுனால நாங்கள் வந்து குழந்தை பிறப்புக்கு பின்பு. ஆமாம், இதை வந்து நாங்கள் என்னன்னு கூட பார்க்கல. இதில் ஒரு 3 டப்பா கொடுத்துருக்காங்க. எஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் லேகியம் அந்த மாதிரி தான் பாப்பாக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அவங்க கொடுத்தது. ஓகே, இதுதான் வந்து நம்ம தமிழக அரசு கொடுக்குற ப்ரெக்னன்சி கிட்டு, மகப்பேறு சஞ்சீவி அப்படிங்கிற பேரில் சித்த மருத்துவமனையில் கொடுக்குறாங்க. அதாவது தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள் வந்து சித்த மருத்துவ பிரிவு இருக்குது, அதில் இருக்குது. நீங்கள் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக PHCல இருக்க சித்த பிரிவு. ஆமாம், நீங்கள் சித்த மருத்துவ பிரிவை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, தொடர்பு பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இதுக்கு என்ன தேவை? RCH ID மட்டும்தான், வேற எதுவும்